அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ஒரு நிமிஷம், இது என்னன்னு பார்த்தீங்களா? அடையாள அட்டை, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஐடி கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இது சாதாரண பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இது யாரும் இந்த மாதிரி கழுத்தில் மாட்டிக்கிறது இல்லை. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் அவங்களுக்கான அடையாள அட்டை. ஆனால் அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் கட்டாயம் இந்த மாதிரி அடையாள அட்டை அணியணும். புகைப்படத்துடன் கூடிய, அதாவது அவருடைய போட்டோவோட கூடிய பேர், அட்ரஸ் சொல்லிட்டு அத்தனை விவரங்களையும் தாங்கிய அந்த அடையாள அட்டை கண்டிப்பாக கட்டாயமாக வெளியில் இருந்து வரும் பப்ளிக்கு தெரியும்படியாக அவர் கழுத்தில் அணிந்திருக்க வேண்டும் என்பது அரசாணை. நீதிமன்ற உத்தரவே உள்ளது. இந்த மாதிரி அணியணும், அடையாள அட்டை அணியணும்ன்றது நீதிமன்ற உத்தரவே இருக்குங்க. எதுக்காக இது அணியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ முதல்ல பிரைவேட் கம்பெனியை எல்லாருமே கம்பல்சரி போட்டிருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, ஐடி கம்பெனில இருந்து மற்ற சாதாரண ஒரு கம்பெனி வரைக்கும் தனியார் நிறுவனங்கள்ல பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மோஸ்ட்லி எல்லாருமே போட்டிருக்காங்க. ஆனா அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய கடைநிலை ஊழியர்ல இருந்து அந்த உயர்நிலை உச்சநிலை அதிகாரிகள் வரைக்கும் யாராவது இந்த அடையாள அட்டை போட்டிருக்காங்களா அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி போடலை. எந்த அலுவலகத்திலையும் இதை சரியா பின்பற்றல அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு ஏன், நானே ஒரு அரசு ஊழியராக இருந்தவன் தான். 12 ஆண்டுகள் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நானும் என்னோட அடையாள அட்டையை பாக்கெட்ல தான் வச்சுட்டு சுத்திருக்கேன். அப்போ சர்வீஸ்ல இருந்தப்போ பாக்கெட்ல தான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி கழுத்துல தெரியும்படியா மாட்டினது இல்லை. சரிங்க, இப்போ இந்த அரசு அலுவலகங்கள்ல இந்த அடையாள அட்டை எல்லாரும் ஏன் அணியணும் அப்படின்றதுக்கான காரணங்களை நம்ம பார்ப்போம். அரசு ஊழியர்கள் என்பவர்கள் யாருங்க? பொதுமக்களுக்காக பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் தான் அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்றோம். பொதுமக்கள் அவங்கள நாடி வரும்போது, அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு தேடி வரும்போது, அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக வரும்போது சரியான நபரை, அதாவது சரியான அதிகாரியை, அந்த சீட்டுக்கு உரிய அதிகாரி, அந்த பதவிக்கு உரிய அதிகாரி அவர் தானா அப்படின்னு எப்படி தெரிய வரும்? அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால கடைநிலை ஊழியர்ல இருந்து உயர்நிலை அதிகாரி வரைக்கும் எல்லாருமே இந்த அடையாள அட்டை அணியணும் அப்படின்ட்டு நீதிமன்ற உத்தரவு இருந்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசு அலுவலகங்களையும் அதை சரியா யாருமே பின்பற்றதில்லை அப்படின்ட்டு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. இதனால என்னெல்லாம் நடைமுறை பிரச்சனைகள், என்னெல்லாம் சிக்கல்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ஏதோ ஒரு தேவைக்காக, அவனுடைய தேவைக்காக ஒரு அரசு அலுவலகத்தை அணுகும் போது யாரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறானோ அவங்கள சரியான படிக்கு பார்க்க முடியறதில்லை. அதுல நிறைய இடையில இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு தாலுகா ஆஃபீஸில் புரோக்கரா வேலை செய்கிறவரால் நான் தான் டெப்டி தாசில்தார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பணம் வசூல் பண்ணதா கூட கேள்விப்படுறோம். இந்த மாதிரியான லஞ்சம் ஊழலுக்கு வழிவகை பண்ணக்கூடியதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் தடுக்கணும். பொதுமக்கள் எளிமையா அவங்க பார்க்க அதிகாரிகளை நேரடியாக பார்க்கறதுக்கான வழிவகை செய்யணும். அவங்களுடைய தேவைகள் சுலபமாக பூர்த்தி ஆகணும். அவங்க என்ன நோக்கத்துக்காக, யாரை பார்க்கறதுக்காக வர்றாங்களோ அவங்கள நேரடியாக அவங்க போய் பார்க்கணும். அப்படின்னா அதுக்காக நிச்சயமாக கம்பல்சரி எல்லாருமே இந்த அடையாள அட்டை அணியணும். அதாவது புகைப்படத்துடன் கூடிய முழு விவரத்துடன் கூடிய அவர் எந்த பதவியில் இருக்கிறார், டெசிக்னேஷன், அதாவது அதையும் குறிப்பிட்டு எல்லாரும் பார்க்கும்படியாக அவர் அந்த அடையாள அட்டை அணிந்திருக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவுக்காக இல்லைன்னாலும் நம்மளுடைய கடமை அது. நாம் பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்மளை அரசு அதிகாரியாக நியமிச்சிருக்காங்க. அதனால நம்மளை நாடி வரக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு சரியானபடிக்கு அடையாளம் தெரியணும், அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும், அவங்க பார்க்க வேண்டிய அவங்க நோக்கம் நிறைவேறணும். அப்படின்னா அந்த ஒவ்வொருத்தரும் இந்த அடையாள அட்டை அணியணுங்க. இது வரைக்கும் எப்படியோ, அதனால நிறைய குழப்பங்களும் நிறைய லஞ்ச லாவண்யங்கள் பெறுகிறதுக்கும், காலதாமதங்கள் இழுத்தடிக்கிறதுக்கும், பொதுமக்களுடைய தேவைகள் சுலபமாக பூர்த்தி ஆகாமல் போகிறதுக்கும், இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து போகிறதுமா, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் நடைமுறையில் இருக்குங்க. இதெல்லாம் தவிர்க்கணும்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அந்த அடையாள அட்டை அணிகிறதுனால என்ன பெரிய பிரச்சனை? அது பெரிய சுமையோ பாரமோ ஒன்றும் இல்லையே. அது அணிகிறதுனால இத்தனை சிக்கல்களை தவிர்க்க முடியும் அப்படின் போது தாராளமாக அணியலாம் தானே. அரசு ஊழியர்கள் எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். தயவு செய்து நமக்காக, நம் நாட்டு மக்களுக்காக, நாட்டு நலனுக்காக
எல்லாரும் வேலை நேரத்தில், மற்ற நேரங்களில் அணியணும்னு அவசியம் இல்லைங்க, நமது பணி நேரத்தில் அந்த அடையாள அட்டையை அணிந்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் சார்பாக, தமிழக மக்கள் அனைவரும் சார்பாக அனைத்து அரசு ஊழியர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.